சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீட்டு தோட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிகளில் வந்துட்டு இப்போது ஒரு செடி வந்துட்டு இலைகள் பூரா வாடுது அப்படின்னா மூணு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும். மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஒரு செடியினுடைய அடிப்பகுதி மட்டும் மஞ்சளாகி இலை விழுகுதுன்னா அப்போ செடிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்போ பிரச்சனையும் பாதிக்கும்னா, நுனி இலை வந்துட்டு மஞ்சளாகி கீழே விழுகுது, இலை விழுகுது, உதிருது அப்படின்னா ரொம்ப கவனிக்கணும். நுனி இலையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேரில் பிரச்சனைன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு மூணு விதங்களை வந்து யோசிக்கணும். முதல்ல வந்துட்டு எதனால் வேரில் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, தண்ணி வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா வேறு அழுகள் வந்திருக்கலாம், அதனால நுனி இலை இந்த மாதிரி ஆகும். இன்னொன்று, தண்ணியே விடாமல் இருந்தால் நுனியும் காஞ்சி வாடி விழுகும். மூணாவது வந்து வேர்பூச்சி தாக்குதல்னாலையும் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மூணு விஷயத்துல எது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து மண்ணை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. மண் காஞ்சி போயிருந்தா தண்ணி விடலை அதனால பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தண்ணி விட்டு பார்க்கலாம். அப்புறம் தண்ணி ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி ஆகும். அப்போ வந்து கீழே துவாரம், அந்த செடியின் பைகள் வச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த தொட்டியில துவாரத்துல வந்து தண்ணி வெளியில வருதான்னு பாருங்க. வராமல் இருந்தால் அந்த தண்ணியை வர்றதுக்கு நல்லா எடுத்து விட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க. மேல் மண்ணை கிளறி காய விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். அதே மீறி அதுவும் இல்லை, தண்ணியில நல்லா தான் போகுது, அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேர் தாக்குதல்னால் அந்த பிரச்சனையால் மட்டுமே இந்த பாதிப்பு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒன்று மண் கலவையிலேயே வேப்ப இலையோ இல்லை வேப்பம் புண்ணாக்கோ நீங்கள் கலந்துருந்தீங்க அப்படின்னா வேர்பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக வரவே வராது. இப்போ வர மாதிரி இருக்குதுன்னா ஆரம்ப கால ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மண்ணை கிளறி விட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கோ வேப்ப இலைகளை நுறுக்கியோ நல்ல மண்ணுக்குள்ளே மண்ணை போட்டு மூடிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா இந்த வேர்பூச்சி தாக்குதலில் இருந்து உங்கள் செடி வந்து பாதுகாக்கப்படும். இது தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாங்கன்னா சொல்லுங்கள்.